ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் காலரகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த பராபவ ஆண்டோட முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி மாதம் 1 வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி ஆங்கிலத்தில் எடுத்துட்டிங்கன்னா வரக்கூடிய காலம் அது. அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட விளக்கங்கள் நிறைய குருவர்களால் அடியனும் சரி, அடியனை சார்ந்த நம்ம அகஸ்திய பூஜ்யம் சார்ந்த அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வாத்தியார் தான் முதல்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தாரு. இன்றைக்கி பரவாயில்லாமல் நிறைய பேருக்கு அது நல்லாவே ரீச் ஆகிருக்கு. அதனால் அதை பற்றி மேலும் இது கிடைக்கும் அது கிடைக்கும், நீ போனாலே போதும் கஷ்டம்லாம் தீர்ந்துடும் அப்படிலாம் சும்மா எக்ஸ்ட்ராடினரியாக எதையாவது ஒரு பிட்டை போட்டு விட்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் கர்மாபடி தான் எதுவுமே நடக்கும், அதில் மாற்றமே இல்லை. பட் அப்போ எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு யோசனை வரும் இல்லையா. ஆக்சுவலி இது மாதிரி காலங்களை பற்றின விஷயங்கள் என்ன அப்படின்றத வாத்தியார் சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு புண்ணிய காலம் இது, ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம், ஷடசீதி புண்ணிய காலம், அயன புண்ணிய காலம், அப்புறம் விஷ்ணு புண்ணிய காலம், இப்படி நிறைய புண்ணிய காலங்கள் உண்டு. கல்பாத்தி புண்ணிய காலம்ன்ட்டு இந்த புண்ணிய காலங்கள்லாம் வர சமயத்தில் நம்ம படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா புண்ணிய பற்றாக்குறை தான். ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், எல்லாமே இருக்குது, வீடு மனை மக்கள் சுற்றம், நிறைய புண்ணியம் இருக்குது. வாத்தியார் சொல்வார், ஒரு நாளைக்கு மனுஷன் தினப்படி அவனுக்கு 3 வேளை திருப்தியாக உணவு கிடைக்குதுன்னா அவனுக்கு புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும். நிறைய பெரிய கோடீஸ்வரனாக இருந்து கூட அவருக்கு புண்ணியம் இல்லைன்னா அவரால் சாப்பிடவே முடியாதா. அது நமக்கே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நிறைய இருந்தோம் இந்த உணவு எடுக்கக்கூடாது, அந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்ட்டு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனோட எவ்வளோ பேர் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது ஒருத்தங்களுக்கு புண்ணியம் என்ற ஒன்று தான் அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் தேவையான சமயத்தில் கொடுத்துட்டே இருக்குது. அந்த புண்ணியவான் பாக்கியமான ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னியாச்சுன்னா அந்த புண்ணியத்தை அவங்க பண்ணணும் நித்தியப்படியே. அதாவது நித்தியப்படி நம்ம அகஸ்திய விஜயம் சார்ந்த அடியார்கள் அனைவருமே மிகப்பெரிய புண்ணியவான்கள் தான். காரணம் என்னென்னா, அடியே நிறைய கேள்விப்படுறது, நிறைய அங்கங்கே ஒரு சிறு சிறு குழுவாக இணைஞ்சி நிறைய அவங்களால முடிஞ்சது நித்தியப்படி ஒரு பசுக்கு ஒரு உணவு, ஒரு பறவைங்களுக்கு உணவு, மனிதர்களுக்கு ஒரு உணவு, இப்படி உணவுன்ட்டு மட்டும் இல்லாமல் உடை, என்ன தேவை அடிப்படை தேவைகள் ஏதேனும் முடிஞ்சது அப்படியே ஒரு சச்சங்கமாக இணைந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அது பெரிய விஷயம். ஏன்னா வாத்தியாரோட குருகுலம் விஷயமே அவர் சொல்லி கொடுத்த விஷயமே என்னென்னா, நம்மளால் முடிஞ்சது யாருக்காவது ஏதேனும் ஒன்று செஞ்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நல்ல விஷயத்த நல்லதை செய்யணும். அவங்களுக்கு ஒரு பயனான விஷயங்கள், அது நாட் ஒன்லி உணவு மட்டும் அன்னதானம் மட்டும்ட்டு இல்லாமல் ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு தேவையானது படிப்பு, ஒரு ஏழை தொழிலாளி இருக்காருன்னா அவருக்கு தேவையான உதவிகள், சம்திங் என்ன ஏதோ ஆக மொத்தத்தில் ஏதோ நம்ம பிறருக்கு அடைகிற மாதிரி இருக்கணும். இங்கே ஒரு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, ஏன் நாங்களே 1008 பிரச்சனையில் இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் தினப்படி எப்படிப்பா செய்ய முடியும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. அவங்கள மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள், அந்த அடியார்களுக்காக இறைவனே கொடுத்த ஒரு காலங்கள் தான் இந்த மாதிரி புண்ணிய காலங்கள். அந்த புண்ணிய காலத்தில் செய்யக்கூடிய, இப்போது நித்தியப்படி செய்கிறவங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க இந்த புண்ணிய காலத்துலேயும் எக்ஸ்ட்ராடினரியாக கூடுதலாக தான் செய்ய போகிறாங்க. பட் ஆனால் புண்ணியம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. நித்தியப்படி அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கே போராட்டமாக இருக்குது. இதில் வேறு நான் எங்கே போய் ஒருத்தனுக்கு செய்கிறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்னு வரக்கூடிய காலங்கள்லையாவது நம்ம ஏதேனும் பிரத்யாக ஏதாவது இல்லை ஒரு இறைவனுக்கு ஆண்டவனுக்கு ஏதேனும் ஒரு கைங்கரியம் இந்த மாதிரி பண்ணுறதுனால மிகப்பெரிய புண்ணியத்தை நாம் அடைஞ்சிக்கலான்ற ஒரு விஷயத்தை தான் வாத்தியார் அடிப்படையில் சொல்லித்தரார். அதான் இந்த புண்ணிய காலங்களோட மகத்துவம் விசேஷமே. அதுலேயும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லும் போது அது ஒரு மகத்தான புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்தால் என்னென்னா, விஷ்ணு பகவானோட ஒரு பேரன்பு அருளை பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு.
அப்போ இறைவனோட அருளையும் அனுகிரகத்தையும் நம்ம பெறணும்னா நம்ம பேசிக்காக நம்மக்கிட்ட நிறைய புண்ணியங்கள் இருக்கணும் இல்லையா? ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அவன் ஒரு புண்ணியவான்பா, அவனுக்கு என்னப்பா அப்படின்றாங்க பார்த்தீங்களா? அப்போது இறைவனோட அனுகிரகத்தை பெறுவதற்கு நாம் தூய்மையாக இருக்கணும். நம்ம பாத்திரம் சுத்தமாக இருக்கணும்னா நமக்கு நிறைய புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் நாம் செய்து இருக்கணும். புண்ணியம் செய்தால்தான் சுவாமியை போய் தரிசனமே பண்ண முடியும். விஷ்ணுபதியில் போய் நம்ம ஒரு பெருமாள் ஆலயத்தில் காலை வைக்கிறோம்னாலே அதுக்கும் நமக்கு புண்ணியம் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஸோ அப்போது நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே புண்ணியம் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் காதுக்குள்ளே போகுது. அந்த புண்ணியத்தை மேலும் விருத்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு காலங்கள் தான் இந்த மாதிரி வரக்கூடிய காலங்கள், விஷ்ணுபதி புண்ணிய காலம் போன்ற புண்ணிய காலங்கள். அதனால் கண்டிப்பாக நம்ம போயிட்டு ஒரு 27 சுற்று அண்டு அந்த பூவை எடுத்து இந்த கொடி மரத்தில் போட்டு வருது, எவ்ரிதிங்ஸ் ஓகே. பட் ஆனால் சுவாமிக்கு ஃபஸ்ட்டு பெருமாளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கைங்கரியம், ஒரு முழமாவது நம்ம கட்டி அவருக்கு பூவாக கட்டி கொடுக்கறது ரொம்ப உத்தமம். இந்த மாதிரி போட்டு வர்றது ஒன்றும் தப்புன்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் என்னென்னா, நம்ம போடுறோம் இல்லையா, ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து ஒரு கொடி மரத்தில் நிறைய பூ அப்படி போட்டு வைக்கிறதுனால அப்படி தூக்கி போட்டு போகிற வேகத்தில் அப்படி வீசிட்டு அப்படி போடுறது, இதெல்லாம் எந்த அடிப்படையில் சிறப்புன்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த ஒரு புஷ்பத்தையுமே முதல்ல வீசி எறியக்கூடாது, தூக்கி போடக்கூடாது. அது ஆக்சுவலி நம்ம அர்ச்சனை பண்ணுறது கூட அது கூட பவ்யமாக இந்தந்த விரல்களில் இப்படி தான் ஒரு புஷ்பத்தை எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுன்ற விதிகள் எல்லாம் கூட இருக்குது. பட் ஓகே, அவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு இருக்க முடியாது இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு. பட் ஆனால் அடிஷ்னலாக ஒன்று செய்யலாம், ஒரு சின்ன புண்ணியம் என்னென்னா, அந்த பூக்கள் எல்லாம் அங்கே ஒரு கொடி மரத்தை சுற்றி நிறைய சேர்ந்துருக்கும் வச்சிங்களா, அது மறாவது நாள் பார்த்திங்கன்னா நிர்மாலயமாக மாறி குப்பையாக மாறிடும். ஸோ அப்போ அதை பெருக்கிறவங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு கூடுதலான வேலையாக இருக்கும். அந்த பெருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி யாராக இருப்பாங்க, ரொம்ப புவராகவும் ஒரு வயோதிக நிலையிலையும் தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த பூவை போடுறது கூட முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பெருக்கிறவங்க, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருக்கிறவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அது ஒரு புண்ணியம் தானே. இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு பொட்டலம் கொடுத்தீங்கன்னா புண்ணியம் தானே. ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு வேண்டியது என்னென்னா, நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் இல்லாத யாருமே நல்லா, நம்ம நிறைய பேரை உதாரணத்துக்கு காட்டுவோம், அவன்லாம் எதுவுமே பண்ணதில்லை, அவன்லாம் எப்படி இருக்கிறான், நான்லாம் என்னால் முடிஞ்சது ஏதோ மாதம் ஏதாவது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் கஷ்டம் தானே பண்ணுறேன்ட்டு. பட் இங்கே அந்த கம்பேரிசனே நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த புண்ணியம் அவங்க முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம், அவங்க முற்பிறவில் பண்ணியிருக்கலாம், அதை அனுபவிக்கிறார். இப்போ அவர் பண்ணுறது அவர் உள்ளே அனுபவிச்சுட்டு தான் இருப்பார். அது உள்ளே அவன் மனசில் இருக்கக்கூடிய வேதனையை பிரச்சனை யாருக்குமே தெரியாது. பட் நம்ம ஆனால் வெளிப்படையாக பல துன்பங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளோட வைராக்கிய சித்தத்தால் நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்கள் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றும். தர்மோ தர்ம ரக்ஷிதா அப்படின்ட்டு வேதம் மற்ற பெரியவங்கள்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, தர்மம் செய்கிறோன்னா தர்மம் காப்பாற்றும், அதுதானே விதி. ஸோ அதன்படி பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி புண்ணிய காலங்களோட மகத்துவமே என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச புண்ணியங்களை பிரத்யாகாக செய்யணும். அங்கங்கே இருக்கக்கூடிய அந்தந்த கோயிலில் சார்ந்து இருக்கிறதாலும் சரி, இல்லைனா வெளியில் இருந்தாலும் சரி, ஏதேனும் உங்களால் முடிஞ்ச ஒரு உணவோ உடையோ பென்சிலோ நோட்டோ பேனாவோ சம்திங் செருப்போ ஈவன் எது என்ன முடியுமோ உங்களால், அதுவும் குறிப்பிட்ட காலத்தில் பண்ணும்போது. ஏன்னா அந்த புண்ணிய காலன்றது அதான் கிட்டத்தட்ட ஒரு அதிகாலை வேலையிலேருந்து ஒரு காலையில் 10-10:30க்குள்ளே இருக்கும். அந்த காலத்தில் நம்ம பண்ணும்போது அது கூடுதலான சிறப்பை நிச்சயமாக பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக சில விஷயங்களும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் குருவர்களால், வாத்தியாரோடர்களால். இப்பயும் அதை ஞாபகப்படுத்துகிறோம். என்னென்னா, இந்த சூரிய பகவான் ஸ்திர ராசிகளில் சஞ்சாரம் பண்ணும் முதல் நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸ்திர ராசின்றது என்னென்னா, ஸ்திர உபயன்ட்டு 3 ராசிகள் இருக்கும். அதில் ஸ்திர ராசின்றது பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்திர ராசி இந்த ரிஷபம், அடுத்த ஸ்திர ராசி சிம்மம், அடுத்த ஸ்திர ராசி உங்களுக்கு அந்த விருச்சிகம், அண்டு கடைசியாக ஸ்திர ராசியாக இருக்கக்கூடியது கும்பம். இந்த 4 ஸ்திர ராசிகளில் சூரிய பகவான் எப்பொழுதெல்லாம் என்றாரோ அந்த நாள் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த காலபுருஷனுக்குன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ராசிகள், இந்த ஸ்திர ராசிகள் எல்லாமே எத்தனாவது எண்ணிக்கையில் வரும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்திர ராசி 2, அடுத்து சிம்மம் 5, அடுத்து விருச்சிகம் 8, அடுத்து கும்பம் 11.
11ஆம் வீடு, அதாவது இந்த காலபுருஷன் வீட்டில் ராசி கட்டங்களில் இந்தந்த எண்ணிக்கையில் இருக்கும் 2, 5, 8, 11 இந்த 4 ஸ்திர ராசிகளும் இந்த எண்ணிக்கை உடையது. இந்த 4 எண்ணிக்கை இருக்குது பாருங்கள், 2, 5, 8, 11. இதை எப்படி குறிப்பிட்டு சொல்லுவாங்கன்னா பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். பணபரஸ்தானம் மீன்ஸ் இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அவன் நிச்சயமாக பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டான் அப்படின்றது தான் விதி. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. அது நல்ல உத்தமமாக ஜோதிடர்கள் பார்த்து சொல்லுவாங்க வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக 2, 5, 8, 11 இது ஒரு பணபரஸ்தானம். பணபரஸ்தானம் அது பேர்லேயே பாருங்களேன். இப்போது கேந்திரம், திரிகோணம், உபயஸ்தானம், உபஜயஸ்தானம் இப்படிலாம் நிறைய இருக்குது. பட் அதில் பணபரஸ்தானன்ட்டு இந்த 4 ராசி வீடுகளை தான் சொல்லுவாங்க. அந்த 4 ராசி வீடுகளில் சூரிய பகவான் எப்பொழுதெல்லாம் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறாரோ அந்த முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணியகாலம். இந்த விஷ்ணு பகவான் யார் பார்த்தீங்கன்னா காக்கும் கடவுள். ஆல்ரெடி அது ஸ்திர ராசி. ஸ்திரம் மீன்ஸ் என்னென்னா நமக்கு வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்காக தான் போய் முதல்ல ஆண்டவனையே சேவிக்கிறோம். நம்ம யாருமே எடுத்தோடனே போய் ஸ்ட்ரைட்டாக அப்பா மோட்சத்தை கொடு, வைகுண்ட பிராப்தி கொடுன்ட்டு கேட்குறதில்ல. அந்த மாதிரி சூழ்நிலையில் பெரும்பாலான பக்தர்கள் இல்லை, ஒரு சிலர் இருக்கலாம் மேபி. பட் ஆனால் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை வேண்டி கேட்கக்கூடிய காலங்களில் இது முக்கியமாக இந்த காலங்கள் இருக்குது. அதுலேயும் ஸ்திரத்தன்மைனாலே நம்ம அடிப்படையில் என்னத்தை பேசிக்காக கேட்க போகிறோன்னா பணம், என் தேவையை பூர்த்தி ஆகணும், எனக்கு இருக்கிற கஷ்டம் தீரணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி இந்த சூரிய பகவான் தான் ஆத்மகாரகன். அனைத்து உயிர்களுக்கும் அவரே ஆத்மகாரகன். அந்த ஆத்மகாரகன் இந்த ராசி வீடுகளெல்லாம் முதல் நாள் சஞ்சரிக்கும் பொழுது விஷ்ணுபதி புண்ணியகாலம் நம்ம பெரியவங்க அழகாக வச்சுருக்காங்க. வாத்தியார் இதுக்கு அநேக விதமான விசேஷமான விளக்கங்களை நிறைய கொட்டி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு விஷ்ணுபதியும் ஒவ்வொரு சித்தர்கள் வரக்கூடிய கோயில்களும் உண்டு. அதன்படி இந்த வாட்டி நீடாமங்கலம் அருகே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அந்த கோயில் ரொம்ப விசேஷமாக வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போங்க, வாய்ப்பு இல்லாதவங்க இந்த மாதிரி அங்கங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் போது இருக்கணும் அப்படி விருப்பம் நமக்கு எல்லாருக்குமே உண்டு. அதுக்கு புண்ணியம் கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று, இந்த வாட்டி வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி அமிர்த யோகத்திலே இருக்குது. அமிர்த யோகம்ன்றது ஒரு விசேஷமான அதாவது குறைவுபடாதது. அமிர்த யோகன்றது குறைவே இல்லாத நிறைவானது. நமக்கு எல்லாருக்கும் அது தேவையான ஒன்று இல்லையா? அது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை ஆனது எப்படி இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா அவமாகம்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். இந்த அவமாகத்தில் பொதுவாகவே பெருமாளை எப்படி தரிசனம் பண்ணணும், எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்ட்டு வாத்தியார் சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா அன்பில் அதிபன் அப்படின்ட்டு. அன்பிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் பெருமாள். அதுலேயும் அந்த அவமாகத்தில் சுவாமி அப்படி தான் அனுக்கிரகம் பண்ணுறாராம். அன்புடையவராக இருந்து அனுக்கிரகம் பண்ணுறாராம் சுவாமி. பொதுவாகவே இந்த அவமாகத்தில் பெருமாள் இப்படி போய் தரிசனம் பண்ணாலே அவர் அன்புடையவராக மற்ற நாளில் அன்பு இருக்காதப்பான்ட்டு கேட்கக்கூடாது. அன்னைக்கு அந்த ஒரு திருநாமத்தோடு தான் சுவாமி அனுக்கிரகம் பண்ணுறாருன்னு அப்படின்ட்டு வாத்தியார் நமக்கு சொல்கிறாரு. அதனால் அன்பில் அதிபன் அப்படியாக இருந்து தான் ஒவ்வொரு அவமாகத்துலேயும் பெருமாள் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுறாரு. அதனால தான் அன்றைக்கி 3 பெருமாளை தரிசனம் பண்ணுறது, இல்லை பெருமாளுக்கு ஏதாவது நம்ம நெய்வேத்தியம் பண்ணால் 3 மடங்கில் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த அவமாகத்தில் பசு கன்றுகளுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு உதவி, உணவோ இல்லை அதுங்களுக்கு நல்ல ஒரு குளிப்பாட்டத்திற்கு அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய நார் வகைகள் இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அந்த பராமரிக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப ஒரு பெரிய விஷயமா, அதுவும் பசு கன்றுகளுக்கு அந்த மாதிரி இந்த அவமாகத்தில் பண்ணுறது கூடுதலான அனுகிரகம். அதுலேயும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ப்ளஸ் சுக்கிரவாரத்தில் ஒரு கோமாதா பூஜை பண்ணால் என்ன கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட மகத்துவம். இதோட விசேஷம் இன்னும் அநேகம். பட் ஆனால் எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போகிறத விட நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியத்தை பண்ணி நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்காகவே ஆண்டவன் இப்படியெல்லாம் ஒரு புண்ணிய காலங்களை அனுப்புகிறாரு பூமிக்கு. அதை நாம் முறையாக பயன்படுத்திட்டு எல்லாருமே புண்ணியவான்களாகவும் பாக்கியவான்களாகவும் மாறுவோம் குருவர்களால். ஓம்.